ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சில வசனங்களை தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோட பரிசுத்த வேதம் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைய திருச்சபைக்கு இந்த வார்த்தை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீங்கள் மறுதலிக்காம ஆண்டு வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு யாருக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருப்பார்? கர்த்தர் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலன்தான் இருக்கலாம். ஒன்று தெரிந்து கொள்ளணும், ஆண்டுடைய நாமத்தை ஒரு நாள் மறுதலிக்கிற காரியத்தை நாம் வாழ்க்கையில் செய்யாதபடி ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ யாருக்கு கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 1 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பேதுருவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கும் போது நடக்கிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். வகுப்புக்கு 4 காவல் சேனை வைத்து பேதுருவை காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலையில் இந்த சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தூதரை கர்த்தர் அனுப்புகிறார். தூதர் போய் பேதுருவை விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தன்னுடைய சிறை காவல்களிலும் ஒவ்வொரு சிறை கைதிகளில் கட்டப்பட்டிருந்த பேதுருவை அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது என்று 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ சபையார் ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கும் போது அது தானாய் நமக்கு திறவுண்டதான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எப்போ நமக்கு திறக்கும் தெரியுமா? ஊக்கத்தோடே கூட ஜெபிக்கும் போது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவருக்காக ஊக்கத்தோடு கூட ஜெபித்தாங்களாம். நீங்கள் கூட எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த காரியங்களை பூட்டப்பட்டு இதுவரைக்கும் எனக்கு வாசலே திறக்கல, பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், பல ஆண்டுகளாய் போராடி கொண்டு இருக்கிற, பல ஆண்டுகள் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரல, நீங்கள் தவிர்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் அதிக ஊக்கத்தோடே கூட தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பேதுருக்கு தானாய் அந்த சிறை கதவுகளை திறந்தது போல உங்களுக்கு கர்த்தர் திறப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் செய்யும் அதிக ஊக்கமுள்ள ஜெபம் மிகுந்த பலனுள்ளது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் கூட கெத்செமனே தோட்டத்தில் லூக்கா 22:44 சொல்லப்பட்டிருக்குது. அதிக ஊக்கத்தோடே கூட ஜெபித்தினால்தான் சிலுவை சுமப்பதற்கு அவருக்கு சத்துவத்தை கர்த்தர் பலப்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் வாசல் திறக்கவே இல்லை என்று நீங்கள் இதுவரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்காதா, திறக்காதா என்று நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், பதறிக்கொண்டிருக்கலாம். ஒன்றை செய்யுங்கள், அறைக்கதவை பூட்டிக்கொண்டு தேவ சமூகத்தில் போய் நீங்கள் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாய் தானே கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்க. ஏன் என்று சொன்னால், நம் தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். உன் ஜெப சத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு, உன் ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் உனக்கு ஒரு வாசலை என்று திறந்து கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கலாம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நாளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்பாரலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம் தகப்பனே. அந்த கேட்கப்பட்ட அந்த வசனத்தின் படி தகப்பனே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. யாருக்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதோ இந்த காலை வேலை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்படுவதாக. ஊக்கத்தோடே கூட ஜெபித்து ஆண்டவரே, திறக்கிற வாசலை ஆண்டவர் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பூட்டப்பட்டிருக்குதோ இந்த காலை வேலை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், திறக்கப்படுவதாக. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.